அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரமாக இருப்பது ஒரு நல்ல மேம்பட்ட நிலை. அது வளர்பிறையாக இருந்தாலும் தேய்பிறையாக இருந்தாலும் சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரமாக அமைந்து அவர்கள் லக்கணத்திற்கும் கேந்திரங்களாக இருக்கும் நிலை இன்னும் கூடுதல் சிறப்பான நிலை. சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரமாக இருந்து சூரியன் சுபத்தன்மை அடைந்திருக்கும் நிலையில் கண்டிப்பாக ஒரு அரசு சார்ந்த வேலைகளில் நன்றாகவே இருப்பார். அரசு வேலைக்கு உண்டான கிரகம் சூரியன் சிம்மத்தை சனி பார்த்தாலும் சூரியன் அதிக சுபத்தன்மையுடன் இருக்கும்போது கண்டிப்பாக ஒருவருக்கு அரசு வேலை அமையத்தான் செய்கிறது. இந்த அமைப்பில் ராசி லக்னத்துக்கு 10ஆம் இடத்தோடு சூரியன் கண்டிப்பாக தொடர்பு கொள்வார். அதுதான் இந்த சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரமான நிலையில் ஒரு உதாரண ஜாதகத்தில் விளக்கலாம் என்பதற்காகத்தான் இந்த ஜாதகம். அதாவது சந்திரன் 8ல் மறைஞ்சிட்டார், சூரியன் 11ல் இருக்கார், எப்படி இவருக்கு அரசு வேலை 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வதை சிம்மத்தை சனி பார்க்கிறார் என்பதை ஒரு குழப்பம் வரலாம் இந்த ஜாதகத்தில். அதற்காகத்தான் இந்த உதாரண ஜாதகத்தை நான் பதிவிடுகிறேன். இந்த ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா 16/3/1993 10 AM அளவில் பிறந்திருக்கார். ரிஷப லக்னம், தனுசு ராசி, பூராட நட்சத்திரம். லக்னத்தில் கேது, 2ஆம் இடத்தில் செவ்வாய், 5ஆம் இடத்தில் குரு, 7ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் சந்திரன், 10ஆம் இடத்தில் புதன் சனி, 11ஆம் இடத்தில் குரு சுக்கிரன். இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா தற்பொழுது சந்திர தசை சனி புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜாதகர் பிறந்தது அதாவது பூரண நட்சத்திரம். லக்னாதிபதி திசை இளமையிலேயே முடிந்தது. சற்று அதாவது பருவ வயதில் இருந்தால் இன்னும் கூட இந்த ஜாதகர் நல்ல நிலையை அடைந்திருப்பார். சுக்கிர சூரிய திசைகள் முடிந்து அடுத்தது சந்திர திசை. இந்த ரிஷப லக்னத்திற்கு அதாவது மாரகாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் அதாவது அவர் 8ஆம் வீட்டில் குருவோட வீட்டில் இருந்தாலும் செவ்வாயின் பார்வை பெற்றாலும் குருவுடன் வீட்டில் இருந்து பூரண நட்சத்திர சுக்கிரன் சாரத்தில் இருந்தால் அவர் ஒன்றும் மாரகத்தையெல்லாம் செய்ய மாட்டார். மாரகாதிபதி மாரகத்தை செய்யணும், லக்னாதிபதி கெட்டிருக்கணும், மாரகாதிபதி பாபத்தவமாக இருக்கும் நிலையில் மாரகத்திற்கான கண்டங்கள் வரும். எனவே மாரகாதிபதி எல்லா நிலையிலும் அவர் மாரகத்தை தான் செய்வார் அப்படின்னு சொல்லக்கூடாது. குறிப்பாக இந்த ஜாதகத்துக்கு இந்த சந்திர திசையில் தான் வேலையே கிடைத்தது, அரசு வேலை கிடைத்து நன்றாகவே இருக்கிறார். அரசு சிவில் இன்ஜினியராக இருக்கிறார். ஏனென்றால் ராசிக்கு 10ஆம் இடத்தோடு செவ்வாய் தொடர்பு கொள்வதும் சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருப்பதும். சூரிய கேந்திரத்தில் இருக்கும் வளர்பிறை சந்திரனின் பார்வையில் செவ்வாய் இருக்க அந்த செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார் 4ஆம் பார்வையாக. லக்கணத்துக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் அப்போ தான் திக்பலத்தை விட்டு விலகி 1 டிகிரி போயிருக்கார், குருவின் பார்வையில் இருக்கிறார். எனவே இந்த ஜாதகருக்கு சிவில் இன்ஜினியர் படிப்பு முடித்து அரசு அதாவது சென்னை ஒரு இன்ஜினியர் அதாவது கவர்மெண்ட் இன்ஜினியராக இந்த ஜாதகர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இதற்கு காரணம் என்ன? இங்கே சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரம். சந்திரன் லக்னத்துக்கு 8ல் மறைந்தாலும் சூரிய கேந்திரத்தில் இருக்கும் சந்திரனாக இருக்கிறார். ரெண்டாவது சூரியன் லக்னத்துக்கு 10ல் திக்பலத்துக்கு அருகிலும் இருக்கிறார். இது ஒரு நல்ல உன்னத நிலை. இந்த நிலையில் ஒரு சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரமாக இருக்கும் நிலை ஒரு ஜாதகத்தில் ஒரு நல்ல நிலையாகவே கருதப்படுகிறது. தங்களுக்குள் கேந்திரமாக இருக்கும் நிலையில் இருவருமே ஒளிப்பொலிவுடன் இருப்பார்கள் என்பதன் அடிப்படையில் ஒரு அரசு உயர்நிலை ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருப்பார்கள். கோணங்களை விட கேந்திரங்களாக இருப்பது நல்லது. ஒளி பிரதிபலிப்பு ஸ்தானங்கள் என்று கொள்ளக்கூடிய அந்த கேந்திரங்களில் சூரிய சந்திரர்கள் ஒருவர் கேந்திரமாக இருப்பது ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலை. அதே சமயத்தில் இந்த ஜாதகத்துக்கு லக்னத்தை குரு பார்க்கிறதும் லக்னாதிபதி உச்சமாக இருப்பதும் சூரியனுடன் அஸ்தாங்கமாகாமல் ஒரு நல்ல ஒழுக்கமான லக்னத்தையும் லக்னாதிபதியும் குரு பார்க்கிற நிலையில் ஜாதகரே மிகவும் ஒழுக்கமான ஒரு நல்ல. ஆனால் 31 வயசு மாதிரி திருமணம் ஆகாததுக்கு காரணம் கேட்டிங்கன்னா லக்னத்துக்கு 7ஆம் வீட்டை சனி பார்க்கிறதும் குரு சுக்கிரனை ஒருத்தருக்கு பார்த்துக்கிறதும் திருமணத்தை தாமதப்படுத்தும் அமைப்பை தவிர நல்ல மன வாழ்க்கை இந்த ஜாதகருக்கு அமையும். ஏனென்றால் 7ஆம் அதிபதி 2ல் இருந்தாலும் வளர்பிறை சந்திரனின் பார்வையில் இருப்பதால் அதாவது நல்ல வசதி வாய்ப்புகள் பொருளாதார மேன்மையுள்ள மனைவி இவருக்கு வருவார் என்பதை இந்த ஜாதகம் காட்டுகிறது. எனவே ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக அமைவது அல்லது சூரியன் திக்பல அமைப்பில் அமைவது போன்ற நிலைகள் ஒருவருக்கு அரசு சார்ந்த பணிகளில் ஒருவர் அமர வைக்கும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். மேலும் சிம்மத்தை சனி பார்த்தாலும் அந்த சனி புதனுடன் இணைந்துதான் சிம்மத்தை பார்க்கிறார். அப்படி ஒன்றும் தவறில்லை. ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு அருகில் சூரியன் இருக்க திக்பலத்தை விட்டு அப்போ தான் கொஞ்சம் விலகி இருக்கார். அதாவது 9ஆம் இடத்துக்கு இருந்தாலும் 10ஆம் இடத்துல இருந்தாலும் திக்பலத்துக்கு அருகில் இருக்கிற நிலையாக தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த நிலையில் அப்போ தான் திக்பலத்தை விட்டு விலகிய நிலையில் ராசிக்கு 10ஆம் இடத்தோடு
சூரியன் தொடர்பு கொள்கிறார். ராசிக்கு 10ஆம் இடத்தை செவ்வாய் சுக்கிரனும் இரண்டவரும் தொடர்பு கொள்கிறார்கள். இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் என்று சொல்லக்கூடிய சிவில் இன்ஜினியராக இந்த ஜாதகர் அரசு தேர்வு எழுதி அதில் தேர்ச்சி பெற்று அரசு சிவில் இன்ஜினியராக இருக்கிறார். இதற்கு உண்டான கிரக நிலைகள் இதுதான். ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு கேது புத்தியில் எல்லாமே கிடைக்கும். கேது ஏனென்றால் உச்ச சுக்கிரனின் வீட்டில் குருவின் பார்வையில் அமர்ந்திருக்கிற கேது. இங்கே குரு 5ஆம் இடத்தில் இருப்பது காரகோ பாவகராசி தான் என்றாலும் 5ஆம் இடத்தில் தனித்து சுக்கிரனும் பார்க்கிறார். தனித்து குரு 5இல் இருக்கும் நிலை மட்டுமே அல்லது பாவர்களுடைய மட்டுமே, அதாவது காரகோ பாவகராசியை தங்களது தகுதியும் எடுத்து செய்யும். மொத்தமாதிபதி 5இல் இருப்பது நல்ல நிலை அல்ல. ஆனாலும் அவர் குருவாகி இயற்கை சுவர் 5இல் இருந்து லக்னம் 5 9ஆம் லக்னத்தை பார்ப்பது ஒரு நல்ல நிலை என்பதற்கிணங்க 5ஆம் வீட்டில் குரு இருந்து 9ஆம் இடத்தை பார்ப்பதும் லக்னத்தை பார்ப்பதும் லக்னாதிபதியை குரு பார்ப்பதும் ஜாதகரை நல்ல குணம் படைத்தவர், நல்ல வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஜாதக அமைப்பு என்பதை இந்த ஜாதகம் உறுதி செய்கிறது. இங்கே உச்ச சுக்கிரனின் வீட்டில் நம்ம இந்த கேது புத்தியில் இந்த ஜாதகருக்கு புத்திரபாக்கியம் போன்ற விஷயங்கள், திருமணம் நடந்து புத்திரபாக்கியம் போன்ற விஷயங்கள் கிடைக்கும். இங்கே கேது சுக்கிரனின் வீட்டில் குருவின் பார்வையில் இருப்பது மிக உன்னத நிலை. மேலும் குரு தனது 8ஆம் வீட்டிலோடு இணையாமல் நேரடியாக 11ஆம் வீட்டை பார்த்தால் குரு அவ்வளவு ஒன்றும் கெடுபலன்களை செய்யக்கூடிய நிலையில் இந்த ஜாதகருக்கு இல்லை. அடுத்து வரும் சந்திர செவ்வாய் லக்னத்துக்கு அபயோக திசையிலாகவே இருந்தாலும் சந்திர செவ்வாய் திசைகள் நன்றாகவே இருக்கும். 7ஆம் வீட்டில் ராகு இருந்தாலும் அங்கே டிகிரி அடிப்படையில் சனியின் பார்வையில் இல்லை. சனி அப்பதான் கும்பத்துக்கு போயிருக்கார். ராகு கிட்டத்தட்ட 24 டிகிரி விலகி வந்துட்டார். சனியின் பார்வையில் இல்லை. ராகு தான் இருந்த வீட்டின் அதிபதியை போல் பிரதிபலிப்பார், தன்னை பார்க்கும் கிரகத்தின் பலன்களையும் எடுத்துச் செய்வார் என்பதற்காக ராகு தான் இருந்த வீட்டின் அதிபதி வளர்பிறை சந்திரனின் பார்வையில் இருப்பதால் சனியின் பார்வை ராகுக்கு விழாததாலும் ராகு திசையும் இந்த ஜாதகரை அப்படி ஒன்று மனவாழ்க்கையில் பெரிய இன்னல்களையோ பிரச்சனைகளையோ தந்துவிடாது. எனவே இது ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் தங்களுக்கும் கேந்திரங்களாக இருப்பதும் லக்கணத்திற்கு கேந்திரங்களாக இருப்பதும் ஒரு கூடுதலான ஒரு அரசு சம்பந்தப்பட்ட பணியில் அமர்வதற்கு உண்டான கிரக அமைப்பாக இருக்கிறது. மேலும் அந்த ஜாதகம் வலுப்பெறும். ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் தங்களுக்கும் கேந்திரங்களாக இருப்பது இருவருமே வலுப்பெறுவார்கள் என்பதற்காக. எனவே சூரிய சந்திரனின் கேந்திரநிலை என்பது ஒரு ஜாதகத்தில் மிக உன்னத நிலையாகவே கருதப்படுகிறது. நன்றி, வணக்கம்.